ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் எனக்கு தேவைப்படுது, லோ பெட்டு. அது எதுக்காகனா நான் இந்த இந்த பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை நான் பிக்கப் பண்ண போகிறேன். அதாவது இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த பாருங்கள், இந்த ஆர்டர் தான் நான் பிக்கப் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறேன். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது என்னென்னா ஒரு லோ பெட். அந்த லோ பெட்டை அந்த இது இருக்குல்ல, அந்த தான் அது தேவைப்படுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து இப்போ நம்மக்கிட்ட வண்டி இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 127 சம்திங் அந்த அமௌண்ட்டு சொல்கிறாங்களா. இப்போ இதே நம்மக்கிட்ட வந்து வண்டி இல்லாமல் இப்போ அவங்க வண்டி யூஸ் பண்ண எவ்வளோ தராங்க பார்க்கலாமா? பாருங்களேன், அதே தான். ஆனால் அவங்க எவ்வளோ தருவாங்க தெரியுமா? பாருங்கள், 95 தான் தராங்க. இப்போ நம்ம ஒருவேளை ட்ரைலர் நம்ம எடுத்துட்டா எவ்வளோ தருவாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரைலர் எடுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து லோ பெட் அது தேவைப்படுது. எங்கப்பா அது? இந்த இருக்கு பாருங்க, லோ லேடரா, அது ஒன்றும் பேருங்க, அதை தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல் வண்டியை வச்சு பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வண்டி வந்து இந்த கலர் இருக்குது, அதுக்கான ஒரு கலரையும் நம்ம கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். இதான் நம்ம வண்டிக்கான கலர், அதனால் அந்த கலரே இருக்கட்டும். வேறு எதுவும் நம்ம பெருசாக பண்ண போகிறதில்ல. ஏன் இந்த கலர் இருக்குமா தெரில, இல்லை அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம இந்த கலர் கொடுத்தாச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கலருக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ரெண்டு கேரேஜ் இருக்கிற இடம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரான்ஸில், இன்னொன்று வந்து யூகேல. நான் இப்போ யூகேல தான் இதை வந்து இது பண்ண போகிறேன். அதனால் யூகேலே பண்ணிடலாம். யூகேல பண்ணிட்டேன். இப்போ நம்ம வண்டி யூகேல தான் இருக்குது. இப்போ அதனால் அதை குயிக் ட்ராவல் பண்ணி நம்ம அதை கேரேஜுக்கு கொண்டு போயிடலாம். கேரேஜுக்கு கொண்டு போயிட்டா ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே யூஸ் பண்ணோம்ல, அதை மறந்துட்டு பாருங்கள். எங்கே கேரேஜ்? இந்த கேரேஜில் தான் இருக்குது. இல்லை, ட்ரைலர்லேயே பார்க்கலாம். ட்ரைலரில் லோ பெட் தான் இருக்குது. லோ பெட் அதை யூஸ் பண்ண போகிறேன். எஸ், யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை குயிக் ட்ராவல் மூலமாக அதை பண்ணணும். நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இதாகாது. இப்போ குயிக் ட்ராவல் மூலமாக அதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை வந்துச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பியும் நம்ம குயிக் ட்ராவல் மூலமாகவே அந்த அந்த இருக்கிற இடம் எங்கே இருக்கோ அங்கே நம்ம போகலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இப்போ எங்கே என்னங்க அடப்பாங்களா, அது இல்லைங்க. ஆனால் அதுக்கு பதில் வித்தியாசமாக நிறையா இருக்குங்க. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கான ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கே. நிறையா இருக்குங்க. இங்கேருந்து யூகேலேருந்து எடுத்துகிட்டு போகிறது பெரிய அமௌண்ட்டுனா இதாக இருக்குது. இதுதான் பெரிய அமௌண்ட்டு. நமக்கு இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கே இந்த அமௌண்ட் மட்டும் தாங்க இருக்குது. ஆடா பாவிகளா, நம்ம எடுத்த வண்டியோட அமௌண்ட் தாங்க இது. ஆடா, நான் பாருங்கள் வரல பாருங்களேன். எங்கேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுமாங்க, அப்போ தான் அவங்கள கொடுப்பாங்க. இதுக்கு கொடுமை பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியா வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். இதுவும் அதே தான், ரெண்டும் ஒரே தான். இன்னும் ஒரு 3 ரூபா அதிகமாக இருக்குதுங்க. நான் இன்னும் பெரிய அமௌண்ட் வரும்னு நினச்சேங்க, பார்த்தா ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல. மொபைல் ஏதோ ஒரு மொபைல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று இல்லைங்க, அந்த வண்டி பேர் வந்து மொபைல். இது வந்து நம்ம இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், யூகேலேருந்து. இது ஒரு மிகப்பெரிய ட்ராவல் தான். பட் இருந்தாலும் நம்மளுடைய கேரேஜுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதை எடுக்கலாம். அப்படி இல்லையா, இதான் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு, அப்புறம் இதுக்கு அதே தான் எடுக்குமாண்ணா. இது ஏதோ ஒரு வண்டிங்க, இது ஒரு குட்டி வண்டி. ஆனால் இதெல்லாம் பெரிய அமௌண்ட் இல்லையே. நம்மளுக்கு அமௌண்ட் வேணுமே, அமௌண்ட்டு தானே முக்கியம். அமௌண்ட்டுக்கு இல்லாமல் என்னத்தான் எடுத்து என்ன பிரயோஜனம்? பாருங்கள், இங்கேருந்து பக்கத்தில் ஒன்று இருக்குது, ரொம்ப பக்கம். இது இந்த சைட்லேருந்து அங்கே போகுது. ஏமாற்றிட்டானுங்க. அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டே போயிடுச்சுங்க, பார்த்தீங்களா? இப்போ அந்த ட்ரைலர் எடுத்தனால, அந்த இது எடுத்தனால
அந்த அமௌண்ட்டே போயிடுச்சுங்க. ஆனால் புதுசாக இதெல்லாம் வந்து வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ட்ரைலர் இருந்தால் தான் இது வந்து எடுக்க முடியும் போகுது. அது அந்த ட்ரைலர் இருந்தால் தான் பர்டிகுலராக, மற்றதெல்லாம் தெரியாது. இப்போ நான் இதை தான் நான் வந்து எடுக்க போகிறேன், வேறு வழி இல்லை. 53 இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து புதுசாக இருக்குது, அதனால் எடுப்போம். வண்டி எடுப்போம். யூகேலேருந்து நம்ம அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோங்க. அங்கே வர கிடைக்க போகிறான். அப்பா, நான் மறந்துட்டேங்க யூகேல இருக்கிறது. யூகேல இருக்க மறந்துட்டேன். ஆப்போசிட்டில் போய் பார்க்குறேன். எப்படி பாருங்க. இப்படி இருந்தால் தான் வரமாட்டான் அவன். இல்லாட்டா வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா. இல்லாட்டா நம்ம அவனை தாண்டி தான் அவனை போயிட்டு தான் போகணும். அங்கே பாருங்க, அங்கே போகிறாங்க பாருங்க, எங்களை மாதிரி, என்ன மாதிரி ஒருத்தன். ஏய், சிக்னலை மதிக்காமல் ஏறிட்டாங்க அவனும் என்ன மாதிரியே. இப்போ அங்கேருந்து நமக்கு என்ன வேணாலும் எடுக்கலாங்க. நீங்கள் என்ன இது வேணாலும் எடுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம எதையாவது ஒன்று எடுப்போம் அங்கே போயிட்டு. அங்கே நிறைய கம்பெனி, நிறைய இது இருக்குது. ஐயோ, இந்த 2 மிரர் வச்சுட்டா ஈஸி தான். இங்கேருந்து நம்ம 6 மணி நேரமா? என்னங்க அநியாயம் பண்ணுறானுங்க. வெயிட் பண்ணு ஏங்க, என்னங்க 6 மணி நேரமா? ஐயோ, என்னங்க இது? ஆனால் அதை கவனிக்கவே இல்லைங்க. 6 மணி நேரம் காட்டுது. என்ன 6 மணி நேரம் காட்டுறீங்க? என் வண்டி இங்கே தானே இருக்குது. ஓய், வண்டி இங்கே இருக்குங்க, அதாங்க 6 மணி நேரம் காட்டுது. சே, தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அதை குயிக் ட்ராவல் பண்ணிடலாம். பண்ணால் அது முடிஞ்சிடும், ஈஸி தான். அந்த 6 மணி நேரத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதனால் அது 6 மணி நேரம் காட்டுதுன்னு பார்த்தேன். பார்த்தீங்களா, 7 நிமிஷம் தான் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அங்கே வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். இல்லாட்டா 6 மணி நேரம் வண்டி போட்டு போகணுங்க, அதெல்லாம் அநியாயங்க. அங்கேருந்து நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த லோ இதை வச்சுக்கிட்டு ட்ரைலரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் எடுக்கலாம். அதெல்லாம் எக்கச்சக்க ஆர்டர் எடுக்க முடியும். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய பிக்கஸ்ட்லாம் இதில் தான் வரும். பார்த்தீங்களா, எவ்வளோ டைம் மிச்சமாச்சு பாருங்க. இல்லாட்டா அவ்வளோ தான். ஏய், அது யூகேல வந்து ஒரு கேரேஜ் வாங்கியாச்சு, ஒரு இது வாங்கியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ஜெர்மனி. ஜெர்மனியில் ஒரு ட்ரைலர் வாங்கணுங்க, எப்படியாவது கேரேஜ் வாங்கணுங்க. அதுக்கு தான் காசு இல்லை. என்டர். இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, இங்கே இது இருக்கா? இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குங்க. ஆனால் சின்னது தான், ஆனால் யூகேக்குள்ளே போகலாம். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மண் அள்ளி போடுற மிஷின் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்குது.
இது ரொம்ப தூரம். நம்ம யூகேக்குள்ளே ஒரு ட்ரைவ் போயிடுவோமா பேசாமல், அவ்வளோ பெருசாக ஓட்டுறதுக்கு? ஆமாங்க, நம்ம வேறு பர்ச்சேஸ் மாற்றிட்டோம். இப்போ நம்ம எடுக்க போகிறது பாருங்கள், நம்ம கரெக்டாக போய் அந்த வண்டி வேறு எனக்கு நிறுத்தணும். வேறு அது வேறு பெரிய தொல்லை. அது நிறுத்துறதுக்கு இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுத்துகிட்டே போகலாம். அப்படி இல்லையா, இங்கே இடம் இருக்கான்னு தெரியலையே. பாப்பமா இடம் இருக்கானே பாருங்கள். இங்கே இடம் இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே கொண்டு வந்து வண்டி நிறுத்திலாங்க. அதை பார்க்கலாம் இடம் இருக்கான்னு. இடம் இருக்குங்க, அழகாக கொண்டு வந்து நிறுத்திடலாம். அப்படியே ஒரு சுற்று போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வண்டியை கொண்டு போய் நிறுத்திடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் ரிவர்ஸ்லாம் எடுத்து. இப்போ அழகாக இங்கே கொண்டு போய் கம்பளை வச்சிடாத. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சு பாருங்கள். அம்புடுத்தேன். ஐயோ சாரி, இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டோம். என்ட்ரு கொடுக்குறோம், லோடு ஏற்றுறாங்க. நம்ம ஒன்று எடுக்க வந்தோம், நான் வேறு ஒன்று எடுக்கிறோம். அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, மிஷினு எப்படி இருக்குது பாருங்கள். ஜேசிபி, நம்ம ஊரில் ஜேசிபின்னு தான் சொல்லுவாங்க, அப்படி தானே அது பேர்? மண்ணள்ளி போடுற மிஷின் அப்படின்னு சொல்லலாமா? அருமையாக இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ எடுத்துடலாம். அஞ்சு மணி நேரம் ட்ராவலுங்க. இதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நம்புகிறேன். ஏய் ஏய், ஆடா பாவி, வரமாட்டாங்க நம்பினேங்க, வந்துட்டான். ஏண்டா இந்த ஏரியாவில் உங்களுக்கு என்னடா வேலை? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே என்னோட இதே பண்ணிட்டீங்களாப்பா. வரமாட்டீங்கன்னு நினச்சினேன், ஏமாத்திட்டீங்களே. நம்ம வந்து யூகேக்குள்ளேயே சில ரவுண்டில் அடிக்கணுங்க. ஏன்னா யூகேல நிறைய இடம் இது பண்ண வேண்டியிருக்கு. ஜேசிபி மண்ணல்லறி போடுற மிஷின். இது ஒரு சின்ன ஒரு இதுதான், ஆனால் இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லோ பேட் ஆல்ரெடி நம்ம லோ பேட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பாருங்கள், லோ பேட்டில் தான் நிறைய இந்த மாதிரி மிஷின், இந்த மாதிரி வண்டியெலாம் நிறைய கிடைக்குங்க லோ பேட்டில். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் நல்லா நீங்கள் அழகாக நிறைய ஏரியாக்குள்ளே நிறைய எடுக்கலாம். அது இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே
இது ஒன்றும் அந்த அளவுக்கு வெயிட் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் தெரில, வண்டியோட வேகத்தை பொறுத்து தான் தெரியும் வெயிட் இருக்கா இல்லையான்னு. ஆனால் வண்டி கவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இல்லை பாருங்கள் எவ்வளோ ஷேக் இருக்கு பாருங்கள். ஆனால் யூகேல கொஞ்சம் ரோடுலாம் பெருசாக தாங்க இருக்குது. ஜெர்மனி மெயினாக இருக்கிற இடம் அதான் நமக்கு சென்ட்ரு பிளேஸாக இருக்குது. அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு கேரேஜ் வாங்கி ஆகணுங்க. வாங்கினா தான் நல்லது. அதான் சென்ட்ரு பிளேஸ். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது, அப்புறம் வந்து யூகேல இருக்குது. யூகேல வாங்கினது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அங்கே ஒரு ஆளை வேலைக்கு போட்டு இப்போ அவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க, யூகேவை பார்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய ஸ்டாஃபு செம்ம சென்சிட்டிவாக இருங்க. பாருங்கள் வண்டி கவுறதுக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குங்க. இதில் வேகமாக போய் தான் ஆகணும், பெரிய ரோடு. அதனால் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப வேகமாக போனால் கண்டிப்பாக கவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏகப்பட்ட லோன் வாங்கியிருக்கேங்க. அந்த லோன்லாம் அடைக்கணும். அதெல்லாம் அடைக்கிறதுக்கு பணம் வேணால் நிறைய லாங் ஓட்டணும். எங்கே இவனுக்கு காசே இவ்வளோ கம்மியாக கொடுக்குறானுங்க. நிறைய காசு கொடுத்தாங்கன்னா நிறைய ஈஸியாக லோன் அடைச்சிருவேன். ரொம்ப காசு கம்மியாக கொடுக்குறானுங்க, நியாயம் பண்ணுறானுங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ தம்பிகளா, ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குங்க, வளைஞ்சிருக்குங்க. நிறைய பெண்டு இருக்குங்க. லோன் பாருங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க, 20 பாருங்க, கரெக்டாக சொன்ன பாருங்க 20ன்னு எனக்கு தெரியும். ஏகப்பட்ட லோன் வாங்கியிருக்கேங்க. லோன்லாம் அடைச்சிட்டா ஒரு 10 ரைடுங்க, பெரிய பெரிய ரைடு ஓட்டினா அடைச்சிடலாம். ஆனால் எங்கே வரமாட்டுத, எல்லாம் சின்ன சின்ன இதுவாக வருது. இப்போ முடிச்சா இதை மட்டும் முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாங்க. அந்த லெவலுக்கு போகும்போது ஏதாவது ஓப்பன் ஆகும். பா சூப்பராக இருக்குங்க ரோடு. நல்லா ஒரு பாருங்க, வளைவுகள்லாம் செமையா. எனக்கு தெரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க வளைவு. எவ்வளோ வளைவுங்க. இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறோமோ நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு போகிறோமான்னு தெரில. போலீஸ் பாருங்க. தம்பி ஓரம் போ. போலீஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்லோவாக போகிற. ஓ ஓ ஓ ஓ வெடிக்க போகிறடா. போச்சுரா வச்சுடா போலீஸை. வண்டி சாஞ்சிடக்கூடாதுங்க, அதான் பிரச்சனையே. வண்டி சாஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கா தான் பயந்து ஓட்ட வேண்டியிருக்கு. வருங்க போச்சு. அடப்பாவி, ரொம்ப மோசங்க இவனுங்களாம். எந்த இடத்துல திரும்புறானுங்க பாருங்க.
உன்னால் மட்டும் தான் பண்ண முடியுமாடி? நாங்களும் பண்ணுவோம்ல. எப்படி போகிறான் தெரியலையே. பாருங்க 6 அடிச்சே வரேன், அவன் கண்டுக்கவே இல்லைங்க. அவன் கண்டுக்கவே மாட்டான். நீ என்ன வேணா பண்ணு, நான் அப்படி தான் போவேன்றான். நூல் பிடிச்ச மாதிரி போகிறான் அவன். அதுவும் வேகத்தை குறைக்கவே இல்லைங்க அவன். பாருங்க நான் தான் இங்கே கஷ்டப்படுறேன். உனக்கு என்னப்பா? பாருங்க வண்டி சாயிற மாதிரியே இருக்கு. அழகா போய் ட்ராப் பண்ணோம், அவ்வளோதான். இன்னும் டிராஃபிக்கை கடுமையாக்குறதுக்கு எதாவது வழி இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்போ தான் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ செக் பண்ணணும் இருக்கான்னு தெரில. ஒரு பெரிய பெண்டு வருதுங்க. இந்த இடத்துல வேகமாக போய் இருக்கிற காசையும் விட்டுட்டு தேவையில்லாமல் இது பண்ண வேணாம். யூகே சுற்றுப்பயணம் பாருங்க. நல்ல வேலை ஸ்லோ பண்ணேன். ஓ ஓ ஓ ஓ எப்படி வந்த பாருங்க. இதான் எக்ஸ்பிரஸ். ஐயோ என்னங்க அது? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படியே போயிடலாம். ஒன்றும் இங்கே போயிடலாம். ஆனால் அங்கே யாராவது இருப்பாங்களே, அதுதான் தடை பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனால் அது அப்படி போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் போகணும், நானும் போயிருக்கேன். ஆனால் இதாக மாட்டுங்க. வண்டி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்களேன். மேடு நல்லா பண்ணிக்கிறானு பாருங்க. அந்த இது டீட்டெயில்ஸ்லாம் பாருங்களேன். செம்மையா இருக்குங்க டீட்டெயில்ஸ்ல. சரியான டீட்டெயில்ஸ் பாருங்களேன்ப்பா. நல்லா பண்ணிக்கிறானுங்க, சான்ஸே இல்லை. எதுக்குப்பா அவனு நடு ரோட்டில் நின்னானுங்க? வழியெல்லாம் இருக்கே. லோ பெட்டை வச்சு நிறைய எடுக்கலாங்க. லோ பெட் அது லோ பெட்டு தான் சொல்கிறேன். அது வந்து இதில் தான் நம்ம பெருசாக இன்னும் இதில் ஜாயின் பண்ணி எடுக்கலாம் இருக்குது. இதில் இன்னும் நம்ம ஜாயின் பண்ணி பெருசாக எடுக்கலாம். புது ஏரியாங்க, இது வரைக்கும் வந்ததில்லை. பாருங்க எப்படி சாயுது பார்த்தீங்களா வண்டி. அதான் என்னால் ஸ்டேரிங்கை திருப்ப முடியல. திருப்பினா பயமாக இருக்குது, சாஞ்சிருமோன்னு. பாருங்க சொன்னல, அங்கே உள்ளதுக்கு இங்கே போட்டிருக்கானுங்க. இப்போ இந்த ரூட் வழியாக நம்ம ஆப்போசிட்டில் கூட போகலாம், தெரியுதுல்ல. ஆனால் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க நம்மளை, வேணே வந்து இடிப்பானுங்க. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆப்போசிட்டில் போக வேண்டியிருக்கோம், அதான் முக்கியமே. பாருங்கள் எவ்வளோ வண்டி வருது பாருங்களேன். இப்போ நான் இது எப்படி கடந்து போகிறது? டேய்
போக முடியுமா தெரியலங்க, ரொம்ப சென்டரில் நிற்கிதுங்க. கண்டிப்பாக இடி வாங்குவேன்னு நினைக்கிறேங்க. இல்லை இடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒட்டி போயிடலாம். ஆமாம், அப்படியே குறைஞ்சபட்சம் அப்படியே ஒட்டியே போயிடலாம். எவ்வளோ ஒட்டி வர பாருங்க. அவ்வளோதான், ஒரு 6 அடிப்போமா? சூப்பருங்க. அவ்வளோதான், அப்படியே போயிட்டேன் ஓரளவுக்கு. ஆப்போசிட்டில் போனால் எவ்வளோ தூரம் ஆப்போசிட்டில் போகணும் தெரியுமா? கஷ்டங்க அது. எவன் எங்கேருந்து வருவானே தெரியாது. எல்லாத்துக்கும் ரூட்டு மாறியாச்சு, அதனால் வேறு வழியில் வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம தான் இப்போ இந்த ரூட்டில் போயிட்டுக்கிறோம். ஆனால் வரான் ஒருத்தன், வரான் கார்காரன் பின்னாடி. வரான் பாருங்க கார்காரன். வரான் பார்த்தீங்களா? ஏய், எப்படி வந்தான் பார்த்தீங்களா அவன்? அதான் சொன்ன, கவலை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம சென்டராக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓ ஓ ஓ ஓ ஓ பா, ரொம்ப சின்ன ரோடுங்க. ஏய், பெரிய ரோடு தானா? அந்த இடம் மட்டும் சின்ன ரோடுங்க. ரெண்டு வண்டி தாராளமாக போகலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஆர்பருக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்கிறேங்க. பக்கத்தில் தான் ஆர்பரும் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அங்கே போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வா, வளைவு பாருங்க. இப்போ அப்படியே இதில் போயிட வேண்டியதான். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏய், கவுந்துருக்கோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல பிரேக்கும் அடிக்கூடாதுங்க, அடிச்சா பெரிய டேஞ்சர் தான். பாருங்க, யூகே யூகே யூகே. தூங்கலாம் தேவையில்ல, இன்னும் 6 மணி நேரம் இருக்கு நம்ம தூங்குறதுக்கு, பிரச்சனையே இல்லை. அப்படியே போகலாம். நல்லா பிக்கப் தான் போகிறோம். இப்போதான் வண்டிகள்லாம் வருது. இதை ஏறணுமா, சேஸ் பண்ணுமா? சேஸ் பண்ணால் ரைட்டில் தாங்க ஏறணும். இங்கெல்லாம் இடிக்காமல் போகணும். இடிக்காமல் போகணும்னு சொல்லிட்டு இடிக்கிற பாரு.
அவ்வளோதான் அவ்வளோதான். இப்படி இருந்தால் தான் டிராஃபிக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க. பரவாயில்லையே. ரொம்ப ரோடு சின்னதாகிடுச்சுங்க. ஆனால் நம்ம ஏறுவோம். அவ்வளோதான். லெவல் ஏறிட்டே இருக்காங்க அவங்க. லெவல் அப் லெவல் அப். நானும் இது முடிக்கும் போது லெவல் அப் ஆகிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். டிராக்டரு நிறைய இருக்குங்க எடுக்கிறதுக்கு. இப்போதைக்கு இதுதான். அந்த மொபைல்ன்றது என்னன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு எடுக்கணும். அடுத்த தடவை சவுண்டை பார்த்தீங்களா? அலருது பார்த்தீங்களா? சொன்னல ஷிப் இருக்குது பாருங்கள். அதான் நிறைய கார்கோ இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம அந்த கார்கோவில் தான் கொண்டு போய் இதை கொடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். போலீஸ் போலீஸ் போலீஸ். பார்த்தீங்களாங்க? வா. போலீஸ் போலீஸ். இப்போ என்ன ஒன்றுமே பண்ண முடியாது போலீஸால. பக்கத்தில் வந்துட்டோம். கார்கோ. பாருங்க நிறைய பொருள் இருக்கு பாருங்க. அது இங்க இருந்தே நிறைய பிக்கப் பண்ணலாம் போது. டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதாங்க. இந்த ஏரியாலாம் நிறைய எஜ்ஜில் வரதுனால நிறைய டெவலப் ஆகிருக்கு இப்போ தான். கிட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே எப்படி ஆச்சு அவள் தான். நல்ல வேலை அதில் போயிருப்பேன். இதில் போயிருக்கணும். அதில் பார்த்துட்டேன். பார்த்தீங்களா? கடல் வந்துச்சு பாருங்க. இங்கே கொண்டு போய் சேர்க்கணுங்க. சேர்த்ததுக்கப்புறம் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க. அவங்க வேற வழியாக இதை அனுப்புவாங்கன்னு நினைக்கிற வழியை. எப்படி வந்த பாருங்க. தான் போப்பா தம்பி, லேட்டாக போகாத. போய் உள்ள திருப்பிடும். அவ்வளோதாங்க. ஒரு வழியாக வந்து விட்டாச்சு. முடிஞ்சது. இப்போ பாப்பா அடுத்த அளவில் போகிறோமோ தெரியல. அது வேறு இருக்கு. இல்லைங்க இன்னும் பெருசுங்க. பரவாயில்ல. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இப்போதைக்கு சூப்பரான ஒரு இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுவே பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு.
நம்ம வண்டி வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது, இறக்கிட்டோமா? பார்த்தீங்களா, இறக்கியாச்சு. இந்த கம்பெனியில் தான் அது லோடு இறக்கணும், அதனால் இங்கே இறக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, பார்த்தீங்களா? இதுதான். அவ்வளோதான் நண்பர்களே. இது வந்து நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கிறோம் அதையும் பார்த்துருவோம். பார்த்தீங்களா, பார்டரில் இருக்கோம். கரெக்டாக பார்டரில் இருக்கோம். இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துடுவோம். நடுவில்லாம் நிறைய ஊர் இருக்குது, அதெல்லாம் ஓப்பன் ஆகலை, ஏன் தெரில. அந்த சைடு வரலாம் நினைக்கிறேன், இந்த சைடு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஓப்பன் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம இங்கே வந்துட்டோம். சூப்பர். இதுதான் இன்னைக்குள்ள ஒரு நல்ல ஒரு டிரைவ் வெற்றிகரமாக பிடிச்சோம். இப்போ அடுத்தது இதை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு காசை ஏற்றணுங்க. பாருங்கள், காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போவும் காசு கம்மியாக தான் இருக்குது. நான் ஏற்றிட்டேன், ஆனால் காசு ஏங்க வரலன்னு தெரில. அது என்ன பாருங்களேன், கம்மியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் காசு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.